I opened ChatGPT. I was like, this is the song. Full song உள்ள போட்டேன். I need 2 more lines. Give me some ideas. வர நம்மளுடைய மியூசிக் டேஸ்ட் சாங் டேஸ்ட்டுங்கிறது ரொம்பவே மட்டமாக போயிட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வரக்கூடிய சாங்ஸும் தான். பழைய மாதிரி சாங்ஸோட குவாலிட்டி சுத்தமாக கிடையாது. இன்னும் ஒரு ஆக்டர்ஸோட ஸ்டார்டம் மில்க் பண்ணுறது, ரிப்பீட்டட் பீட்ஸு, பழைய சாங்ஸை ரீமிக்ஸ் பண்ணுறது, முக்கியமாக கான்டெக்ஸ்டே இல்லாமல் ஒரு சாங்ஸை கொடுக்குறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அதிகமாக சாங்ஸ் கேட்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முன்னாடிலாம் ஒரு படம்னா அதில் மினிமம் 5 சாங்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் 13-15 சாங்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், அந்த படமும் நல்லா இருக்கும். ஒரு படத்துல ஒரு 6 பாட்டு 7 பாட்டு வருதுன்னா ஒவ்வொரு பாட்டும் தனித்தனி ஜான்ராஸ், தனித்தனி விஷயங்களை பேசக்கூடியதா இருக்கும். புதுசான எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுவாங்க, டிஃப்ரெண்டான விஷயங்களை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. உதாரணமா லிரிக்ஸ், சிங்கர்ஸ், பீட்ஸ் எல்லாத்துலயுமே ஏதாவது புதுசா பண்ண முடியுமா, புதுசா ஏதாவது பண்ணி எங்கேஜ் ஆக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் இந்த டோபமைன் ஹிட் அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்டா போதும், நம்ம பிசினஸ் சக்சஸ்னு மாறிடுச்சு. இந்த பீட் போட்டா இவனோட டோபமைன் ஹிட் இந்த இடத்துல அதிகமாவோ, இந்த மாதிரி பிக்கப் பண்ணி போகணும். ஒரு ஆக்டருக்கு, ஒரு பெரிய ஆக்டருக்கு ஒரு லிரிக் எழுதுனா அந்த ஆக்டரை பத்தி ரிப்பீட்ல வேர்ட்ஸை மட்டும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணி போட்டா போதும், அந்த சாங் ஹிட் ஆயிடும். அப்படிங்கிற நிலைமைக்கு இப்ப தமிழ் சாங்ஸ் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் ஓப்பனிங் சாங்னா ஒரு மோட்டிவேஷன் ஆர் அட்வைஸ் அல்லது ஒரு ரொம்ப பெரிய ஆக்டருக்கு பண்ணும்போது சில விஷயங்கள் அந்த ஆக்டர்ஸோட ஸ்டார்டம்ல இருந்து பண்ணுவாங்க தான். ஆனா இப்போ ஒரு பெரிய ஆக்டர் வந்தாலே அவரோட எல்லா சாங்ஸ்லயும் கம்பல்சரி அவரோட ஸ்டார்டம் மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு 3 லைன் இருந்தே ஆகணும். அதுக்கு ஏதாவது கான்டெக்ட் இருக்கணுமானா தேவையில்லை, அது அந்த சீன்ஸோட மெர்ஜ் ஆகணுமான தேவையில்லை, அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி லைன்ஸ் தேவைனா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் தேவையே கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த சாங்ஸ், அதுல வரக்கூடிய அந்த லைன்ஸ்னா பாக்குற ஆடியன்ஸ்க்கு அந்த டோபமைன் ஹிட் ஆகணும், நம்ம ஹீரோன்னு சொல்லி எல்லாம் எஞ்சி கை தட்டணும், நமக்கு அதுக்கான 180 ரூபா வரணும், அவ்வளவுதான். அது உதாரணத்துக்கு இப்போ வரக்கூடிய சாங்ஸ்ல உள்ள சிங்கர்ஸ் லிஸ்ட் எடுப்போம். அதுல இந்த ஆக்டர், அதாவது ஆக்டரா இருந்து ஆடுறவங்களை தவிர்த்துட்டு எத்தனை சிங்கர்ஸ் இப்போ வரைக்கும் கண்டினியூஸா கன்சிஸ்டன்ஸா பாடிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அதுவே பழைய படங்கள் பிஃபோர் அனிருத்தரா எத்தனை சிங்கர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க எவ்வளவு கன்சிஸ்டன்ஸா பாடிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு ஜான்ரா இருக்கும். அதுல ஒவ்வொரு சிங்கர்ஸும் ஒவ்வொரு இடத்துல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒரு சாங்ஸுக்கு, அதாவது ஒரு சாங்குக்கு 5-6 பேர்லாம் பாடுவாங்க. பிகாஸ் அவங்க அதை ஒரு பேஷனா பாக்குறாங்க, பிசினஸா பார்க்கல. இப்போ ஒரு படத்துக்கு ஒரு சாங்ஸ் 1-2 விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஆடியன்ஸை உள்ள கிராப் பண்ணுறது. அதாவது முன்னாடிலாம் சாங்ஸோட ஆல்பம் மொத்தமாக ரிலீஸ் ஆகும், அதை நம்ம கேட்டு சாங்ஸ் எல்லாம் இருக்குது படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸுக்காக படத்துக்கு போன மூவிஸும் இருக்குது. அதில் ஹிட்டான மூவிஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி ஒரு சாங் வச்சு அந்த படத்தை நம்மளால் ஓரளவு கணிக்க முடியும். அதுக்காக அந்த படத்துக்கு போகிறதுக்கும் அந்த படத்தோட மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த சாங்ஸ் உங்களோட உள்ள, அதாவது ஆடியன்ஸை உள்ள எடுத்துட்டு வரதுக்கு மட்டுமே தான் அந்த சாங்ஸ். இது படத்துல எப்படி ஒர்க் ஆனதுதான் முக்கியமே கிடையாது. முன்னாடி படத்துல நல்லா ஒர்க் ஆயிருக்கும், அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. பாட்டு இப்படி இருக்கு, நல்லா இருக்கு, அப்ப படத்துல இது ஒரு நல்ல சீன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போனாங்க. அதான் அவங்க மைண்ட் செட்டா இருந்தது. இப்ப டோட்டலாவே மாறிடுச்சு. அவளோட சாங் டேஸ்ட்டும் ரொம்பவே மட்டமாயிடுச்சுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரீசெண்டா இந்த ஹேசன்பர்க் யாரு, ஒருவேளை அனிருத்தா, லோகேஷா, இல்ல ஆண்டவரா இருக்குமோ, இல்ல இருக்குமோ, இல்ல பரத்வாஜாவே இருக்குமோ அப்படின்லாம் சொல்லி சின்ன சர்ச்சிங் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக சன் டிவிக்கு அனிருத் கொடுத்த ஒரு இன்டர்வியூல, நாங்கள் திடீர்னு எங்களுக்கு ஏதாவது பிளாக் ஆச்சு, ஒரு 4 லைன் எழுதிட்டோம், அதுக்கப்புறம் எதுவும் தெரியல, ஃபர்ஸ்ட் லைன் பிடிக்க முடியல, அது இந்த மாதிரி ஏதோ ஒரு லைன்ல சிக்கல் இருந்துச்சுன்னா நாங்கள் ஜிபிடி கூட கேட்போம், அது கொடுக்குற விஷயத்த நாங்கள் லைட்டாக மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது லைனோட மீனிங், அதோட ஃபீலிங்ஸ் தெரியாத, அதாவது அதை பற்றியே தெரியாத ஒரு ஏஐ கொடுக்குற லிரிக்ஸை இவங்க யூஸ் பண்ணி ஒரு சாங் போடுறாங்க. அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளோட சாங் டேஸ்ட், அந்த லிரிக்கை கேட்கறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு மாறிடுச்சு நீங்க பார்க்கணும். மியூசிக் டைரக்டர் மட்டும் காரணத்தை சொல்ல முடியாது, மூவிஸோட டைரக்டர்ஸ்க்கும் காரணம் சொல்லலாம். அது சாங்ஸை ஒரு நல்ல சாங்கா எது முடிவு பண்ணா அந்த சாங்கோட கான்டெக்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி வந்த படத்துல சிவாஜி படத்தோட ஓப்பனிங் சாங்கு இல்லக்கா பல்லிலக்கா, எனக்கு தெரிஞ்சு இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, அமெரிக்காவில் படித்து, அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய் படித்து அங்கேயே செட்டில் ஆன ஒருத்தன் இப்போ இந்தியா பழைய மாதிரி இருக்கும் நம்பி வரான். அங்கே உள்ள கிராமத்தை அண்ட் மற்ற விஷயங்கள் அவன் எதிர்பார்த்து வரான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் அப்படின்னு தான் இந்த சுச்சுவேஷன் அண்ட் கான்டெக்ட் இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி புரோட்டாகனிஸ்ட் அந்த ஊரில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த கிராமத்து விஷயங்களை பண்ணுறான். இதுதான் அந்த சாங்கோட கான்டெக்ட் தான் ஒரு ஓப்பனிங் சாங். மாதிரி எலவேஷன் சாங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூனியர் வில் எடுத்துக்கலாம். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு லைன்ஸும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு கன்வே பண்ணோம். அது எல்லா பாட்டும், முன்னாடி வந்த எல்லா பாட்டும் ஒரு ப்ராப்பரான கான்டெக்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து கன்வே பண்ணோம்.
ஒரு ஹீரோக்கான மெட்டீரியல் சாங்காக இருந்தாலும் அந்த ஹீரோ மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் கான்டெக்ட் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல புரோட்டாகனிஸ்ட்ங்கிற ஒரு நிலையை தாண்டி ஹீரோ மெட்டீரியலை உள்ளே கொண்டு வராங்க தவிர ஹீரோக்காக ஒரு சாங்ஸ் வந்ததா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ உள்ள டேரக்டர்ஸ் ஒரு ஹீரோக்காக ஒரு சாங் பண்ணுறாங்கன்னா இப்போ ஹீரோக்காக ஒரு பாட்டு, இவர் ஃபேன்ஸுக்காக ஒரு பாட்டு அப்படின்னு கேட்குறாங்களே தவிர ஃபேன்ஸுக்காக நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரைட் பண்ணியிருக்கேன், இதான் கான்டெக்ட், இந்த இடத்துல இவர் வராரு நான் பாட்டு தாங்க அப்படின்னு கேட்கறதில்ல. இப்போ தலைவருக்கு ஒரு பாட்டு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதர் சைட் ஆஃப் மியூசிக் டைரக்டர் பக்கம் வந்தேன்னா அட் டயத்தில் அத்தனை ஸ்டிச்சஸ் படம் இருக்கும், அத்தனை விஷயங்களை முடிக்கணும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கணும், விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு கான்செப்ட்டு மற்ற அவங்களோட இன்கம் விஷயங்களும் நிறையா இருக்கும். இதெல்லாம் முடிக்கணுங்கும் போது அவங்களுக்கு டைமும் கம்மியாக இருக்கும். இதனால எப்படியாவது அந்த பாட்டை முடிச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமை தான் மேக்ஸிமம் ஆஃப் த சாங்ஸ் இருக்குது. சாங்ஸில் என்ன புதுசாக பண்ண முடியும், இந்த சாங்ஸை நம்ம எப்படி நல்ல குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படி கிடையாது, இந்த சாங்கை எப்படி ஹிட் ஆக்க முடியும் அப்போ பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போயாச்சு. அதனால அந்த பாட்டை ஹிட் ஆக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம், பெரிய ஆக்டரை கொண்டு வருவோம், அவ்வளோதான், பெருசாக எதுவும் ட்ரை பண்ண வேணாம். அவங்க ஆக்டர்ஸோட ஸ்டார்டமை மில்க் பண்ணுற மாதிரி பாட்டு போட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆகிடும், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, கெரியருக்கு ஒரு ஹிட் சாங் வந்துருச்சு, நெக்ஸ்ட் ஹிட் சாங்கை தாண்டி போக வேண்டியதுதான், அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கும். தெரிஞ்சு இப்போ அதாவது நவ் டேஸில் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர், அதாவது இப்போதைக்கு இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்னா தெரிஞ்சு ஒன்று ஏஆர் ரஹ்மான், நட்சத்திரம் ரிலீஸானா ஹாரிஸ் ஜெயராஜ், அதை தாண்டி எனக்கு எந்த பேரும் பெருசாக ஞாபகம் வரல, வேணால் டிஎஸ்பியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பேர் ஞாபகம் வருது, அதாவது இவங்க இப்போதைக்கு இருக்க மியூசிக் டைரக்டர் ப்ராப்பராக வாங்கி அந்த கான்டாக்ட்ஸ் கொடுத்து சிங்கர்ஸு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டு இது எல்லாமே கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். டைரக்டர் சவுண்ட் இன்ஜினியர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் சில பல கேள்விகள்லாம் கேட்டிருக்கு போகிற போக்கில் அதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை தொடர்ந்து போடலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.